எம்எல்ஏ ஒரே கொண்டாட்டம் தான். புதுசா கார் வர போகுது, உதவியாளர்லாம் வர போறாங்க. அதெல்லாம் தாண்டி சட்டமன்றத்துல பல பேர் வந்து நாக்க துருத்தி முன்னாடியெல்லாம் வந்திருக்காங்களாம். காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்துடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். சட்டமன்றம் நாளைக்கு நாள் ரொம்ப சுவாரஸ்யமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு முதல்வர் விஜய் சபாநாயகர் வரத்துக்கு முன்னாடி அவைக்கு வந்தாரு. நடுப்பகுதி வரைக்கும் வந்து வணக்கம் வச்சுட்டு திரும்புறப்ப எடப்பாடி பழனிசாமி வணக்கம் வச்சாரு, முன்னாள் முதல்வர். அது ஆஸ் யூஷுவல். ஆமா, திமுககாரங்க எந்திரிப்பாங்களா மாட்டாங்களான்னு பாக்குறப்ப கொரோனா ஏவா வேலு, அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு கிட்டத்தட்ட லாஸ்ட்ல உட்காந்துருப்பாரு அவரு. எல்லாருமே வணக்கம் வந்து வச்சாங்க. அதுவும் சேகர் பாபு முதல்வர் திரும்ப போய் உட்கார்ந்து வணக்கம் சொல்லிட்டு உட்கார்ற வரையும் அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்தாரு. வேற அது வேற ஹைலைட்டா தெரிஞ்சுது. மற்ற திமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து வணக்கம் சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரல, அதனால பாதி பேர் எந்திரிச்சிட்டாங்க போல முதல்வர் வரும்போது. அதே மாதிரி நேருமே லேட்டா தான் வந்தாரு. உதயநிதி நம்ம பார்த்த வரைக்கும் வரல, 2 மணி வரைக்கும் வரல. ஏன்னா நேத்தெல்லாம் வந்து 5 மணி வரைக்கும் நடந்திருக்கு சட்டமன்றம். காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 5 மணி வரைக்கும் வித்தவுட் லஞ்ச் பிரேக் வந்து நடந்துகிட்டு தான் வந்து இருக்கு. நிறைய உறுப்பினர்கள் போய் சொல்றாங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க, குறிப்பா இந்த வெள்ளிக்கெல்லாம் ஊருக்குலாம் போக வேண்டியது இருக்கு, மத்தியானத்துல முடிச்சு ரெக்வஸ்ட் எல்லாம் கூட வச்சிருக்காங்களாம் சபாநாயகர்கிட்ட. சரி, ஓகே. இன்னைக்கு 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் முக்கியமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருந்தாரு. இந்த 110 விதிங்கிறது அதிமுக காலம், ஜெயலலிதா காலத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஜெயலலிதா ஆனாவனா 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகள் வந்து வெளியிடுவாங்க. இந்த 110 விதியில அறிவிச்சா அப்படின்னா விவாதமா நடத்த முடியாது. முதல்வர் சொல்றதை அவை வந்து கேட்டுக்கணும். இப்ப இதுல என்ன அறிவிச்சிருக்காரு விஜய் அப்படின்னா 3-4 விஷயம், முக்கியமான விஷயங்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயில இருந்து 41 ரூபா உயர்த்தி இருக்காரு. இதனால அந்த பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவாங்கன்னு வந்து சொல்றாங்க. அடுத்து மருத்துவ காப்பீடு, முதலமைச்சர் விரிவான அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துல 5 லட்சம் வரைக்கும் தான் இருந்தது. இப்ப அதை 25 லட்சமா வந்து உயர்த்தப்படுங்கிறத சொன்னாரு. நிச்சயமா ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவாங்க. இந்த இதுல 5 மடங்கு உயர்த்தி இருக்குது அப்படிங்கிறது. ஆமா. இன்னொரு பக்கம் புற்றுநோய் சிகிச்சை, அரசு மருத்துவமனையில அந்த புதிய மண்டல புற்றுநோய் மையங்கள் வசதிகள்லாம் ஏற்படுத்தப்படுங்கிறத வந்து சொல்றாரு. நாளைக்கு நாள் புற்றுநோய்கள் அதிகமாகிட்டே இருக்கிற சூழல்ல புற்றுநோய் மையங்கள் அது மண்டல வாரியா உருவாக்குறதுங்கிறது நிச்சயமா வந்து நோயாளிகளுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆமா, அதே மாதிரி திருநங்கைகளுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வந்து வழங்கப்படுங்கிறதையும் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்தாப்புல எம்எல்ஏக்களுக்கு விசிகா எம்எல்ஏ ஜோதிமணி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பல பேர்கிட்ட இங்க கார் வசதி இல்ல, கார் வசதி இல்லாததுனால தொகுதி முழுக்க போக முடியல, மக்களோட குறைகளை கேட்க முடியல, கார் வசதி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா தொகுதி முழுக்க வளம் வந்து எங்க குறைகள், மக்கள் குறைகளை கேட்டு சரி பண்ண முடியும்னு கோரிக்கை வந்து வச்சிருந்தாரு. தன்னோட கன்னி பேச்சுல இந்த கோரிக்கை வந்து வச்சிருந்தாரு. இன்னைக்கு அந்த 110 விதியில முதல்வர் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜோதிமணி குறிப்பிட்டிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேரும் இதை கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில எம்எல்ஏக்களுக்கு அரசு வாகனம் வழங்கப்படும். தொகுதி பணிகளை மேற்கொள்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுக்கு வாகனப்படி, ஓட்டுநர் படி ரெண்டையும் சேர்த்து 75,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும். அதை தாண்டி உதவியாளருக்கு 25,000 ரூபாய், அதாவது மாசம் 1 லட்சம் ரூபாய். ஒரு எம்எல்ஏக்களுக்கு 1 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட வாகனத்தையும் கொடுத்து, எரிபொருளும் வந்து கொடுத்து, உதவியாளரும் கொடுத்து, ஓட்டுநரும் கொடுத்து, இவ்வளவு கொடுத்தும் நீங்க ஒன்றும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது சொல்லும் போதே வந்து அவங்க நேர்மையா வேற எந்த இதையும் எதிர்பார்க்காம பணி செய்யணுங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறோங்கிற மாதிரி முதல்வர் அவர் உரையில சொல்லியிருந்தாரு. பட் அதுலயே பேசுறவங்களே நிறைய பேர் 2-3 கார் வச்சிருக்காங்க. காமராஜ் எல்லாம் பேசியிருந்தாரு, அமமுகவால இருந்தாரு, இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. இப்ப டிவிக்கு சார்பில் தான் இருக்காரு. ஆனா எதிரில உட்கார வச்சிருக்காங்க. அவர் எதிரில இருந்து பாராட்டிட்டு இருந்தாரு. அவர் வந்து என்கிட்ட 3 கார் இருக்கு, எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனா முதலமைச்சர் கொடுத்த கார்ல போனாதான் கெத்துன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் அறிவிக்கிறப்பவே வந்து ஜோதிமணி எந்திரிச்சு எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் பின்னாடி இருந்த எவ்வளவு உட்காரு போனாலும் அப்போட உட்காரல அவரு. இந்த உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தது நான் தான். அவருக்கு பாருங்களேன் எப்படி ஒரு கடைசி நேரத்துல திரும்ப வந்து இந்த காட்டு மன்னார் கோயில்ல நிக்க வேண்டியதா இருந்தது. அவர் இல்லைன்னா இவருக்கு வந்து சீட்டு கொடுத்து, சீட்டு வந்து இங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையை முதல்வர் ஏத்துக்கிட்டு அடுத்த 2 நாள்லயே வந்து நிறைவேற்றிட்டாரு. ஆமா, வந்து ஒரு பயங்கர சந்தோஷம். இந்த அறிவிப்பு முடிச்ச உடனே ஜோதிமணி தான் பேச வாய்ப்பு வந்து கிடைச்சது. என்னோட கன்னி பேச்சுல நான் கோரிக்கையை வச்சேன், அதை ஏத்துக்கிட்டு எல்லா எம்எல்ஏக்களும் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம்னு வந்து சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் எழுந்திருச்சு, இது வந்து நாங்கெல்லாம் செகண்ட் டைம் எம்எல்ஏவா இருக்கோம், நீங்க முதல் முறை எம்எல்ஏ மட்டும் சொல்லிடக்கூடாது, என் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கூட அதான் 2 முறை எம்எல்ஏவா இருக்காரு, அவரும் அதான் சொல்றாருன்னு சபாநாயகரே சொன்னாப்புல.
எல்லா எம்எல்ஏகளுக்கும் தான், அனைத்து எம்எல்ஏகளுக்கும் தான் முதல்வர் அறிவிச்சிருக்காருன்னு பயங்கர சந்தோஷம். சும்மா இருக்கு, வாயெல்லாம் பள்ளி சிரிச்சு வந்து உட்காந்துரு, அப்போ ஓகேங்க அப்படின்ட்டு. நிதி இல்லன்னு எல்லாத்துக்கும் எல்லா எம்எல்ஏக்களும் பேசுவாங்க, இதை மட்டும் எல்லாரும் வரவேற்றிருக்கிறாங்க. ஆமா, டிவிகே எம்எல்ஏ சிந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தாருன்னு பாட்டாவே பாடிட்டாங்கப்பா தமிழ்நாடு சட்டமன்றத்துல. ஆமா, ஆனா என்னன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து ஓகே அந்த முன்னாடி அறிவிச்ச அந்த மருத்துவ சிகிச்சை திட்டம் அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். இப்ப கார் 3 கார் 5 கார் வச்சிருக்கவங்களுக்குலாம் இன்னொரு கார் கொடுத்தா அது அதிக நிதிச்சுமை தானே. நிச்சயமா, ஏற்கனவே அமைச்சர்களுக்கு கார்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா முதல்வருக்கே அரசு வாகனம் இருக்கு. அந்த பதவியேற்பு விழாவில் மட்டும் தான் வந்தாப்புல அந்த வாகனத்துல. அதுக்கு பிறகு அவருக்கு பிடிச்ச பென்ஸ் பின்னு வேற ஒரு கார்ல தான் வராரு. இப்போ நிறைய எம்எல்ஏகள் ஏற்கனவே கார்லாம் இருக்கும் அவங்களுக்கு. உண்மையாலுமே தேவையில்லவங்களுக்கு வாங்கி தர்றது ஓகே தான். பட் எல்லாருக்கும் அப்படின்னா சொன்னா நிதிச்சுமை அதிகமா இருக்கு, கடன் அதிகமா இருக்குங்கும் போது மாசம் 1 லட்சம் ரூபாய் படி வேற அதுல போகுது. இன்னும் நிறைய இருக்குல்ல, மெயின்டெனன்ஸ், சர்வீஸ், இதுக்கெல்லாம் யார் காசு தருவா? அரசாங்கம் தான் காசு தரும் அதுக்குமே. அதெல்லாம் சேர்த்துதான் அந்த 75,000 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த பெட்ரோல் இதெல்லாம் சேர்த்துதானே சேர்ப்ப வாய்ப்பு. அதுவும் தனியா சேர்த்தாலும் சேர்ப்பாங்க, அவங்களுக்கு தானே எடுத்துக்குவோம், நம்ம மக்கள் தானே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்குவாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தா ஒரு 100 கோடிக்கு மேலதான் ஒரு 5 வருஷத்துல. 234 பேருக்கு மாசம் கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 5 வருஷத்துக்கு பாக்குறப்ப எங்கேயோ வந்து போய் நிக்குது. ஏற்கனவே தமிழ்நாடு பட்ஜெட்ல வருவாய் பற்றாக்குறை நிதியமைச்சர் தான் பேசி முடிச்சாரு. பட் இது கொஞ்சம் ஆடம்பரம் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பிரேமலதா கூட வந்து சொன்னாங்க. வரவேற்கிறேன், எதுவும் மோசமாலாம் நான் வந்து அதை சொல்லல, இருந்தா கூட அப்படின்னு வந்து ஒரு வச்சு ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. ஆமா, அதுல வந்து தாவேகா எம்எல்ஏ சவரி ஐங்கரன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரயில்ல தான் வருவேன், வந்து அங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்து ஆட்டோல தலைமைச் செயலகத்துக்கு வந்தா டெய்லி என்ன வந்து யாருன்னு தான் கேட்பாங்க, நான் ஐடி கார்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன உள்ள விடுவாங்க அப்படின்லாம் கூட அவர் சபையில வந்து பேசியிருந்தாரு. இன்னொன்னு அது ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து வேலையெல்லாம் இருந்தேன், காதல் தோல்வியில வர இருந்தேன், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து வேலையும் கொடுத்துருக்காரு நம்ம முதல்வர் வேற சொன்னாரு. யாருப்பா அது சிஎம் பார்த்தாரு, இவரு ரொம்ப நேரம் திரும்பி பார்த்தாரு அவரு அப்படின்னு பார்த்து, காதல் தோல்வி அடைஞ்சவர்களும் வேலை கொடுத்துருக்கோமா அப்படின்னு அவர் வந்து ஷாஜகான் பட நினைவுலாம் அவருக்கு மேல வந்திருக்கலாம். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இனோவா கார் கேக்குறாங்க, இன்னும் விட்டா BMW ஆடிலாம் கேட்பாங்க போல. சண்முகம் அவரும் டிவிக்கு எம்எல்ஏ தான். நீங்க கொடுக்குறதும் கொடுக்குறீங்க காரு, இனோவா கார் வேறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி இருக்க உறுப்பினர்கள் பேசிட்டு இருக்காங்க யான்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிள்ல குடும்பத்துல உள்ள 7 பேரும் டூர் போயிட்டு வருவோன்றாங்க, 7 சீட்டரா கொடுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. அதெல்லாம் வந்து போக அதுக்கப்புறம் தான் வந்து விவாதத்துக்குள்ள வந்தாங்க. எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. பெரிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க, சில பேருக்கு சொல்லணும்னு தோணுது, பட் சொல்ல முடியலைங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். டிஎம்கே ஏடிஎம்கே தான் குறிப்பிட்டு சொன்னாரு. இல்ல, மக்களுக்கு இந்த மாதிரி 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. அதை வரவேற்கிறத விட எங்களுக்கு கார் வந்ததாங்க வரவேற்புங்கிறதுலதான் அவங்க குறியா இருந்தாங்க. சில எம்எல்ஏக்கள் அந்த பாயிண்ட பிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எப்படா வருவோங்கிறதா குறிக்கோளா இருந்தாங்க வச்சுக்கோவே. இந்த சிந்து மாதிரி எம்எல்ஏ டைரக்டாவே அந்த பாயிண்ட் பிடிச்சி அதை பேசிட்டாங்க, பாட்டு பாடிட்டாங்க. ஆமா, ஓகே. அப்புறம் வந்து பேரவைத் தலைவர் என்ன சொல்ல, எல்லாரும் சார்பா நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நன்றி சொன்னாரு பேரவைத் தலைவர். அதே மாதிரி இன்னைக்கு நீர்வளத்துறை அதெல்லாம் வந்து மானிய கோரிக்கை நடந்ததுனால அமைச்சர் ஆனந்த் வந்து பேசியிருந்தாரு. அவர் வந்து அவங்க கொள்கை தலைவர்கள்லாம் வணங்கி தொடங்குற மாதிரி புரட்சி இயக்குனர் எஸ்ஏசி, அப்புறம் வந்து அவங்க மனைவி சோபா சந்திரசேகர், அப்புறம் எங்க தளபதி எல்லாரையும் வணங்கி தொடங்குறேன்லாம் வந்து பேசியிருந்தாரு. அப்புறம் ஜனநாயகன் படம் ஷூட்டிங் போன வருஷம் மேல நடந்தப்ப ஊட்டிக்கு போயிருந்தாங்களாம். அங்க ஒரு இவரும் போயிருந்தாராம், தாண்டிக்குடிங்கிற ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு போயிருந்தாங்களாம். ஜனநாயகத்துல ஒரு சீனோட வருவார் நினைக்கிறேன். இவர் வருவார்ல, நான் பாக்கல, அப்ப போகல, அவரு வேற எப்பயோ போயிருப்பாரு போல ஷூட்டிங் அப்ப. அங்க போனப்ப ரொம்ப ரோடே இல்லாம ஒரு 250 பேர் தான் இருக்காங்க அந்த கிராமத்துல, ரோடே இல்ல, நம்ம சொந்த செலவுல ரோடு போட்டு கொடுக்கலான்னு தலைவர் சொன்னாரு. அப்ப நம்மள பேனரே வைக்க விட மாட்டாங்க, எப்படி ரோடு போட முடியும் தலைவா, அதனால நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், வந்ததுக்கு அப்புறம் போட்டு கொடுப்போம்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் மறந்துட்டேன் அதை. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த 5வது நாள் அந்த சொல்லி இப்போ ரோடு போட்டாச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் கதையெல்லாம் சொல்ல, இன்னொரு பக்கம் புகழ் பாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்புறம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எந்திரிச்சு, புகழ் பாடாதீங்க, தேவையில்லை, நம்ம தலைவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாளைக்கும் புகழ் பாடத்தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே தானே ஸ்டாலின் சொன்னாரு, அப்பயும் பாடிட்டு தானே இருந்தாங்க. இது பேரவை தலைவர் வந்து சொன்னாரு, எங்கிட்டையும் ஆலோசனை வந்து கொடுத்தாரு, டைரக்டா மானியக்குருவி மட்டும் பேசுங்கன்னு சொன்னாரு, அதான் நான் அவையில திருப்பி சொல்றேன் அப்படின்னாரு. இந்த புகழ்லாம் யாருக்கு வரும்னா கில்லி சரத்துக்கு தான் வந்து வரும். ஏன்னா 10 பாயிண்ட் எனக்கு வந்து புகழ்ந்துகிட்டு இருந்தாப்புல கில்லி சரத். அதுவும் அவர் ஒண்ணு சொன்னாரு, அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் செய்யற சேவையை பாராட்டுறவங்களுக்கு சேவை வரி போட்டா இந்தியாவோட கடனை அடைச்சிடலாம்
அப்படின்னு ஒண்ணு எங்க இருந்து இதெல்லாம் எழுதி யார்கிட்ட வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. மண்டபத்துல எதுவும் எழுதி கொடுத்தாங்களான்னு தெரியல. அதனால புகழ்லாம் பாட வேணான்றாங்க. பட் இருந்தா கூட பாடதான் செய்வாங்க. சரி, இந்த மானிய கோரிக்கையில வந்து பெரியசாமி அவர் வந்து பேசுறப்ப கலைஞர் இந்த கனவு இல்லத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதற்கு வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனந்த். இதுல வந்து கொஞ்சம் வாக்குவாதம் ஆச்சு. உடனே முதல்வர் எந்திரிச்சு என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கா நீங்க வந்து கேக்குறீங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நிதி அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு, 3 டிபார்ட்மெண்டோட ஃபைல் என் டேபிள் இருக்கு அப்படின்னு. ஒரு போற போக்குல சொல்லல, உண்மையாலுமே என் டேபிள்ல தான் வந்து இருக்கு. என்னை வந்து எடுக்க வச்சிடாதீங்க அந்த ஃபைலை எப்ப எடுக்கணும்னு எனக்கு வந்து தெரியும். இடைத்தேர்தலுக்கு முன்னாடி எப்ப எடுக்கணும்னு எனக்கு வந்து தெரியும். அதே மாதிரி என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் மக்கள் வந்து அவங்களுடைய அன்பால எங்களை வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு வந்து அவர் சொல்ல. ஆமா, பெரியசாமி அதே மக்கள் அன்பால தான் நான் வந்து 7 முறை சட்டமன்ற எம்எல்ஏ ஆயிருக்கேன். சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கள் வித்தியாசம் ஜெயிச்ச எம்எல்ஏவும் நான் தான் அப்படின்ட்டு அவர் பதில் சொன்னாரு. அப்ப கொளத்தூர்ல அவங்க தலைவர் மேல அன்பு இல்லையா அந்த மக்களுக்கு? என்ன சொல்ல வர்றாரு? அந்த அன்பாலதான் ஜெயிச்சோங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நான் அவர் பேசலன்னு சொல்றாங்கிறதுனாலதான் நான் வந்து எப்பயுமே பேசுவேன். அது பேச வேண்டிய நேரத்துல நாங்க பேசுவோம். இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசாம இருக்கேங்கிற மாதிரிலாம் முதல்வர் பேசியிருந்தாரு. நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இடையில குறுக்கிட்டு எந்த பேப்பரும் இல்லாம எந்திரிச்சு வந்து 2 கவுண்டர் கொடுத்தாரு. பட் அதுல ஒரு கவுண்டர்ல என்ன சிக்கல் இருக்குன்னா, ஆதாரம்லாம் இருக்கு, என் டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றவரு உடனடியா ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. 3 டிபார்ட்மெண்ட் ஃபைல் இருக்கான். பட் எடுப்பேன் அப்படின்னா அது மிரட்டல் துணி தானே. அது எனக்கு எப்ப தேவைடும் அப்ப எடுப்பேன். இப்போ சட்டத்துக்கு உட்பட்டுதான் ஆட்சி நடக்குது, டிரான்ஸ்பரன்சியான ஆட்சி நடக்குது அப்படின்னா உண்மையாலே தவறு பண்ணிதான் நடவடிக்கை எடுங்க. ஏன்னா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆதாரம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்லல. ஆதாரம் இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு முதல்வர் பேசும்போது. அப்போ உங்களுக்கு தேவைப்படும் போதுன்னா இப்ப இடைத்தேர்தல் வரும்போதோ இல்ல வேற ஏதோ சிக்கல் வரும்போதோ அதை திசை திருப்புறதுக்கு எடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி பாக்குறவங்களுக்கு வருது. இன்னொன்னு வந்து அப்ப அது மிரட்டுறீங்களாங்கிற தோணும் வருது இல்ல. ஆதாரம் கேட்டா அப்ப எங்கிட்ட ஃபைல் இருக்கு பாத்துக்கோங்கன்னு மிரட்டுற துணிலையும் பேசுறாரா அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி வருது இல்ல. கேள்வி வரதான் செய்யுது. சரி, ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு மானிய கோரிக்கைகள் நடந்துகிட்டு இருந்தா, அதே மாதிரி விவாதத்துல வந்து சண்டையும் வந்து ஆயிருக்கு. உரிமையில பேசுறாங்களா திமுக எம்எல்ஏஸ். ஆமா, அதுவும் வந்து பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்கன்னா அந்த சைடு இருந்து சொல்றாங்க. இதெல்லாம் மாண்பை குலைக்குதுன்னு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பேசியிருக்காரு. அதை கையை தூக்கிட்டு வந்து அடிக்க வராரு திமுக எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமாரும் அந்த சைடு வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கிறது நீங்க ஸ்பிளிட்டா கூட போட்டு காட்டலாம். அங்க வந்து மக்கள் அதை பார்க்கணும்னு விரும்புறாங்க. அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்கிற ஒண்ணு. இன்னொன்று அநாகரிகமா பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்க்கலாங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சண்டையும் வந்து அங்க நடந்திருக்கு. ஆக்சுவலி எல்லாத்தையுமே காமிங்க. இது வரைக்கும் நான் ஸ்டாப் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே பாக்குறோம், சந்தோஷமான விஷயம்தான். ஆனா சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்ப மைக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. சபாநாயகர் மட்டும் தான் ஃபோக்கஸ் வந்து வைக்கிறாங்க. அப்படி இல்லாம T20 மேட்ச் பாக்குற மாதிரி பால் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதே மாதிரி யாரெல்லாம் சவுண்ட் விடுறாங்களோ காட்டான மக்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பா. இப்ப யார் சவுண்ட் விட்டு இருந்தா யார் அடிக்க வந்தான்னு பார்த்தா நம்மளே சொல்லியிருப்போம்ல. இத்தனைக்கும் அது திமுக எம்எல்ஏக்கள் தான் அடிக்க வந்ததா அமைச்சர் சொல்றாரு. அந்த சைடும் அந்த டைம்ல வந்து கேமரா ஆங்கிள் வந்து மாத்தி விடணும். ஸோ ஓகே, அதெல்லாம் வந்து அமைச்சரே கோரிக்கை வச்சிருக்கனால அடுத்து பரிசீலிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. அது போக போக தான் பார்க்கணும். திமுக ஆட்சியில் இருந்தப்ப அரசாங்க ஊழியர்கள் வச்ச முக்கியமான கோரிக்கைகள்ல ஒண்ணு பழைய ஓய்வூதிய திட்டம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் வந்து ஆட்சியிலிருந்து கிளம்ப போறப்ப டாப்ஸ்னு ஒரு ஸ்கீம் வந்து உருவாக்கி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா நான் கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆட்சிக்கு வர முடியல. இதை ஒட்டி திமுக எம்எல்ஏக்கள் கேள்வி வந்து எழுப்புனாங்க. அதுக்கு வந்து நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதே டாப்ஸ் தான் நாங்க கொண்டு வர போறோம், ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. அப்ப ஓபிஎஸ் கிடையாதா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் தான், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தான். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கோச்சுக்கிட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. அதிமுக வந்து 5 நாளா ஒரு கோரிக்கை வைக்கிறோம், சவுதி அரேபியாவில் ஒரு மீனவரை ஈரான் தாக்குதலில் இறந்து போயிருக்காரு, அதை பற்றி பேசணும், எங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதை பேசுவோம், திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலை இல்லை, அதனால நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. எந்த வேகத்தில் தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே வேகத்தில் பாதாளத்துக்கு போயிடுவாங்கங்கிறலாம் சாபம் விட்டுட்டு தான் அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து கிளம்பி போயிருக்காரு. கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மேகதாட்டு விவகாரமா இருக்கட்டும், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப அந்த கர்நாடகா எல்லையில வனத்துறை வந்து 3 தமிழர்களை சுட்டுக்கொண்ட பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு பதட்டமா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த 3 தமிழர்கள் சுட்டுக்கொண்ட பிரச்சனையில வந்து இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல பெரிய விவாதமே வந்து போச்சு. சிபிஐ விசாரிக்கணும்லாம் கூட வந்து சொன்னாங்க. முதல்வர் விஜய் கூட கண்டனம்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாரு.
இப்ப அதுக்கு கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அவங்க மாநிலத்தை வந்து பேசுறாங்க, அது பிரச்சனை கிடையாது, பட் எங்க மாநிலத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு எங்களுக்கு வந்து தெரியும், அதுக்கு வந்து CBI விசாரணைலாம் தேவை கிடையாது, முதல்வர் சொன்னதுக்கு எந்த விதமான கருத்து என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. CBI விசாரணை தேவையில்லை, நியாயமா தான் இங்க இருக்கிறவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்கிறதான் DK சிவகுமாரோடைய பதிலா வந்து இருக்கு. அவர் எல்லாத்துலேயும் இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசுவார். அதே மாதிரி இந்த மேகேதாட்டு விவகாரத்துலையும் பேசியிருந்தாரு. இப்போ நாளைக்கு முதல்வர் விஜயும் கர்நாடக முதல்வர் இவர் DK சிவகுமாரும் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தென் மாநில முதல்வர்கள் மாநாடு வந்து நடக்குது, சென்னை கோவளம் பகுதியில் நடக்குது. அதுக்கு அமித்ஷா வராரு, அவர் தலைமையில தான் நடக்குது. ஆந்திராவிலேருந்து சந்திரபாபு நாயுடு, ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாலேருந்து வராரு, இங்கே கேரளாலேருந்து சதீசன், இவங்கெல்லாம் வராங்க. ஸோ இந்த மீட்டிங் இன்று இரவே வந்து ஒரு இரவு விருந்து வந்து வைக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயுமே முதல்வர்கள்லாம் கலந்துக்குவாங்க, அமித்ஷாவும் கலந்துக்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. நாளை வந்து அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு மாலை வந்து DK சிவகுமாரும் விஜயும் தனியாக சந்தித்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. இந்த தென் மாநில மாநாடு அப்படிங்கிறது, முதல்வர்கள் மாநாடுங்கிறதே இங்கே உள்ள பிரச்சனைகளை பேசுறது, அதுலேயும் நதிநீர் பிரச்சனையை வந்து பேசுவாங்க அப்படின்னு தான் தெரியுது. பார்ப்போம் நாளைக்கு. ஏன்னா கர்நாடகாக்கே போகிறேன், அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொன்னார். பட் சந்தியோட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, என்ன பேசுவாங்கிறத நம்ம வந்து கேட்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிட்டன்ல அந்த திருமங்கை ஆழ்வார் சிலை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து 1957 67க்கு இடையில் கும்பகோணத்துலேருந்து நிறைய சிலைகள் திருட்டு போச்சு. அதில் ஒரு சிலை தான் இந்த சிலை. இப்போ சிலை திருட்டு அந்த மீட்பு படை வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது முதலமைச்சர் விஜய்க்கு வந்து காமிச்சும் இருக்காங்க, அவர் அதை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி சிலைகள்லாம் இனிமேல் மீட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை இந்த பகுதியோட தாசில்தார் ஐயாச்சாமி அவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அங்கே உள்ள வருவாய் அதிகாரிகளுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாரு. என்ன அதில் சொல்லியிருக்காருன்னா, அங்கே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் யார் இருக்காங்க, அவங்க பேர் முகவரியெல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க, கொடுக்காதவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு சுற்றறிக்கையை அவர் விட அது வந்து பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இதோட பின்னணி என்னன்னு நம்ம நிருபர் வினோத்குமார் வந்து விசாரிச்சிருக்கிறாரு. என்ன அங்க பிரச்சனைனா, அங்க வந்து ஒரு சுமார் 1 ஏக்கர் நிலம் வந்து பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து நந்தகுமாருங்கிற ஆளு, அதுக்கு பக்கத்துல வந்துட்டு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், வேணும்னே அங்க சில வேலைகளை ஆரம்பிக்க அந்த இடத்த விட்டு வெளியேறணுங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை அந்த மக்களும் வச்சிருக்கிறாங்க, இடதுசாரி தோழர்களும் வச்சிருந்திருக்கிறாங்க. இது தாசில்தார்கிட்ட புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. இன்னொன்று, இப்போ நீங்க வேணா அங்கேருந்து வெளியே போயிடுங்கன்னு தான் அந்த மிரட்டல் தொனியில் அந்த தாசில்தார் வந்து பேசியிருக்கிறாரு, அந்த ஐயாச்சாமி. இப்போ என்னன்னா, அதை எதிர்த்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒரு போராட்டம் நடத்தலான்னு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் யார் யாருன்னு விசாரிக்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ மாவட்ட ஆட்சியர் அதை வந்து அந்த சுற்றறிக்கையை ரத்து பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த நந்தகுமாருங்கிற நபர் போராடணும்னு நினச்ச ஒரு நபரை தூக்கிட்டு போய் தாக்குனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு தாசில்தார் இருக்காரு, இவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. தாசில்தாரே முடிவெடுத்தாரா, அவருக்கு மேல இருந்து யாராவது முடிவெடுக்க வச்சாங்களா? கம்யூனிஸ்ட் ஆதரவு இல்லாம இந்த ஆட்சி இல்லைங்கிறது யாருக்குமே தெரியும். கம்யூனிஸ்ட் போராடக்கூடாதுன்னு நினைக்குதா இந்த அரசாங்கங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மாணவர்கள் போராடக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது இன்னைக்கு காலையில. உடனே அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா, அந்த கல்லூரி கல்வித்துறையில இருந்து அரசியல் கட்சிகள் போராட்டம், இந்த மாதிரியான போராட்டங்கள்ல மாணவர்கள் அரசு கலைக்கல்லூரியில படிக்கிறவங்க இவங்கெல்லாம் போய் பங்கேற்க கூடாதுங்கிற மாதிரி கல்லூரி கல்வித்துறையில இருந்து ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு, SFIல இருந்து எதிர்ப்பு, கம்யூனிஸ்ட் தலைவர்கள், நிறைய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா போராடக்கூடாது, ஆட்சிக்கு வரலன்னா போராடலாம், அவ்வளவுதான் வித்தியாசம் போல. இன்னொரு பக்கம் இந்த லாக்அப் டெத்துங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப காவலர்களால தாக்கப்பட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு மதுரையில அனுப்பானடிங்கிற ஒரு பகுதியில் ஹவுசிங் போர்டு இருக்கு. அங்க பரமசிவன், பாலகிருஷ்ணன் 2 பேரும் அந்த ஹவுசிங் போர்டில் குடியிருந்திருக்காங்க. பார்க்கிங் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு பரமசிவனுக்கும் பாலகிருஷ்ணன்கிற நபருக்குமே. 2 பேரும் போன மாதம் ஒரு 2வது வாரத்தில் அடிதடிலாம் நடந்திருக்கு. இல்லை பரமசிவன் வந்து தலையில் அடிபட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாரு, பாலகிருஷ்ணன் அட்மிட் ஆகுறாரு. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, போய் புகார் கொடுக்குறாரு காவல்துறையில். 2 பேர் புகாரெல்லாம் கொடுக்குறாங்க. இதில் பரமசிவனை விசாரிக்கிறதுக்காக நல்லூரில் வராங்களே, 1 மணிக்கு வந்து வா ஸ்டேஷனுக்கு போகணும்னு கூப்பிட்டுருக்காங்க காவலர்கள். பரமசிவன் வர மறுத்திருக்காரு. உடனே வர மறுத்தவர் அங்கிருந்து 100க்கு கால் பண்ணி வேற சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போலீஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்த நாள் நான் பகல வரேன்னு சொன்னவர் போயிருக்காரு. போனவரை போட்டு அடிடின்னு அடிச்சிருக்கு காவல்துறை. அதுல கொஞ்சம் தலையில அடிபட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா இறந்து போயிட்டாரு. இப்ப பரமசிவன் குடும்பத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க காவலர்கள் தான் அடிச்சாங்க, அடிச்சு கொன்னுட்டாங்க பரமசிவத்தை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து அடுத்தடுத்து பாத்துக்கிட்டே இருக்கோம் லாக்அப் டெத் அப்படிங்கிற மாதிரி. திரும்பியும் ஒரு சம்பவம் வந்திருக்கு. அது இல்லாம நீ இதுக்கெல்லாம் 100க்கெல்லாம் ஃபோன் பண்ணி நீ சொல்லியா அப்படின்லாம் கூட அடிச்சிருக்காங்களாம். அதாவது அவங்களுக்கு அவங்க வேலையை அவங்க பார்க்கல. அவங்க எது யாரை அடிக்க கூடாதுன்னு தான் சட்டம் இருக்கு. ஆனா அவங்களே அடிச்சு பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதல்வரும் இந்த விவகாரத்துல எந்த இதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஏதாவது கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாரு, எப்ப பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணும் எனக்கு தெரியும் பாரு அவரு. அதுக்கப்புறம் மக்கள் பேசுவாங்க ஓட்டு போடும்போது, பார்ப்போம். நம்ம சொல்லியிருந்தோம் மத்திய அமைச்சரவையில மாற்றம் வரப்போகுது அப்படின்னு. குறிப்பா சொல்லணும்னா 6 மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. அமித்ஷா, அஸ்வினி வைஷ்ணவ், பிரகலாத் ஜோஷி, மனோகர் லால் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் மாத்திட்டு புது ஆளை போடுறாங்க. அப்படி கிடையாது, இவங்க கிட்ட நிறைய துறைகள் இருக்கு. இந்த துறைகளை பிரிச்சு யங்ஸ்டர்ஸ் கொடுக்கலாம் ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கான். சரி, அதுக்கு 6 இளம் தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். 6 இளம் தலைவர். தேஜஸ்வி சூர்யா எக்ஸிட் அவரேதான். அப்புறம் அமித் மால்வியா, தீபக் மாஸ்கே இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்களாம் பிஜேபி. யார் யாரெல்லாம் சர்ச்சையா பேசுறாங்களோ, சர்ச்சையில ஈடுபடுறாங்களோ அமைச்சர் பதவியா, அவ்வளவுதான். அப்பதான் அட்டென்ஷனை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அட்டென்ஷன் இங்க இருந்துச்சுன்னா அந்த கட்சியில பதவி வாங்கலாம் போல இருக்கு பிஜேபியில. இன்னொரு பக்கம் என்னன்னா 6 மாநிலங்களுடைய ஆளுநர்களும் மாற்றப்படலாங்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஊபியோடைய ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல். ஓகே, அவங்க 2018 இருந்து அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஊப்பிலே இருக்காங்க. அவங்க பிரச்சனை இல்ல, அதனால அவங்க பாட்டு உட்காந்துட்டு போட்டுமேனு விட வேண்டியதானே. ஊபி மாப்பி எல்லாம் மாத்த போறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரே ஆளுநர் தான். டீ பார்ட்டி கூட வைக்க முடியாத அளவுக்கு ஒரே ஆளுநரா இருக்கிறதுனால இங்க ஆளுநர் போடுறாங்க. ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு பர்மனன்ட் ஆக்கிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு மாத்தலாம்னு நினைக்கிறாங்களா. தமிழ்நாடுக்கு அவர் கூடுதல் பொறுப்புல தான் இருக்கிறாரு. சோ அதனால தமிழ்நாட்டுக்கு புதிய ஆளுநர் வரலாம். பார்ப்போம், அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாமே அடுத்த வாரத்துல அடுத்த நாட்கள்ல நடக்குங்கிறாங்க. அமைச்சரவை மாற்றம், ஆளுநர் மாற்றம் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க கட்சி ரீதியா கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி பிஜேபி. ஆமா, தேர்தல்லாம் வருது இல்ல, யூபியில வருது முக்கியமான தேர்தல். அங்க ஜெயிக்கிறவங்க மத்தியில ஜெயிப்பாங்கன்னு ஒரு கணக்கு வேற இருக்குல்ல. அதனால யூபி தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் நம்ம இதுல சூப்பரா நடத்துறாங்கல்ல. ஞானேஷ்குமார் அவர் மாதிரி நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு போல ட்ரம்ப். நம்ம இன்னொரு வாட்டி ஆட்சிக்கு வரணும்னா ஞானேஷ்குமார் தான் வேணுங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு. ஞானேஷ்குமார் வேணாமே, இவிஎம் மிஷின் போதும், அதுல தான் வாக்களிக்கிறாங்க. அதான் அதுல தான் வாக்களிக்கிறாங்க. பட் எஸ்ஐஆர் வேணும், பல விஷயங்கள் சாருக்கு தேவைப்படுது, ட்ரம்ப் சாருக்கு. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேவ் அமெரிக்கா ஆக்ட்னு ஒரு இதை கொண்டு வந்து அதுல நாங்க ஒரு மசோதா கொண்டு வரோம், தேர்தல் நடைமுறையை சரி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு. அதுல என்னன்னா, குறிப்பா குடிமகன்கள் இல்லாதவங்க வாக்களிக்க கூடாது, ஒரு போட்டோ போட்டு ஒரு கார்டு இருக்கணும், எலக்டோரல் கார்டு. இதெல்லாம் ஞானேஷ்குமார் அவர்கிட்ட அவரே கேட்கிறாரு நம்மளை பார்த்து, எப்படி ஒரு போட்டோ ஐடென்டி கார்டு இல்லாம எப்படி ஒருத்தவங்களுக்கு வாக்கு உரிமையை நீங்க கொடுக்க முடியும்லாம் கேட்கிறாரு. சிறப்பா இருக்கு தேர்தல், இந்திய தேர்தல் ஆணையம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்பா இப்பதான் நம்ம பார்த்தோம், வெஸ்ட் பெங்கால்ல ஓட்டர் ஐடி வச்சிருந்தவங்களோட போட்டோ கூட தான் இருந்துச்சு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம், சில பேருக்கு போட்டோ ஐடி கூட தான் வச்சிருந்தாங்க, பல வருஷம் ஓட்டு போட்டு அதே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களாம் ஆன்டி இண்டியன். அதுக்கு ஞானேஷ்குமார் என்ன பண்ணுவாரு, அவருக்குள்ள ஞானம் யாரோ உள்ள அவருக்கு சொல்லி அனுப்புறது, ஞானத்துல அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருல. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவோ எங்களுக்கு செஞ்சுட்டீங்க, அதனால நாங்க ஞானேஷ்குமாரை தயவு செஞ்சு நீங்களே எடுத்துக்கோங்க, கூடவே அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் நாங்க அனுப்பிச்சு விட்டுறோம், அடுத்த ஃபிளைட்லயே அனுப்பிச்சிடுறோம், எடுத்துக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொருக்கும் காங்கிரஸ்ல செயற்குழுலாம் கூடுதாமே, இன்னைக்கு கூடியிருக்கு. காங்கிரஸ்ல இந்திரா பவன்ல தலைமையகத்துல டெல்லியில நடந்துகிட்டு இருக்குது. இதுல முக்கியமான முடிவெல்லாம் எடுத்து ஒவ்வொரு கோஷ்டியையும் முடிச்சு விடுறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் பார்ப்போம், அவங்க வெளியே ஏதாவது சொன்னாதான் தெரியும். இன்னொரு பக்கம் சோனியா காந்தியோட அந்த மெமோயர், அந்த பயோகிராஃபி, அவங்கள பற்றின அந்த விஷயங்கள் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடப்பட்டிருக்கு. பிலாங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னி ஆஃப் லவ் அப்படின்னு டைட்டிலில் சோனியா காந்தியோட வாழ்க்கையில் அந்த இட்டாலியில் ஒரு சிறிய நகரத்தில் பிறந்து இப்போ இந்திய அரசியலோட ஒரு மைய புள்ளியாக நிற்கிற அளவுக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத எழுதியிருக்குதா சொல்கிறாங்க அதில். ஸோ காங்கிரஸ்காரங்க அதை வாங்கி படிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுக்கோ ஈகோ பாக்குற இவர்தான். அண்டை மாநிலத்துக்கிட்ட ஈகோ பார்க்காம பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணி கொண்டு வருவாராம். தம்பி, கல்யாணம் ஆனதிலிருந்தே நான் பேசிய ஒரு வார்த்தை கூட அவை குறிப்பிலிருந்து நீக்காமல் அப்படியே வச்சிருக்கா என் பொண்டாட்டின்னு போட்டிருக்காங்க. தேவையில்லாத சீன் எல்லாம் ஓட்டிட்டு பாக்குறதாலதான். ஓடிடின்னு பேர் வச்சானுங்களோ. பேரவைத் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? சட்டசபையில அமைதியா இருப்பாப்பா, இல்லைன்னா அவை குறிப்பில இருந்து நீக்கப்படும் பாப்பான்னு சொல்லியிருக்காருல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மின்னல் முரளி கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டுடைய மின்னல் முரளி எடப்பாடி பழனிசாமி. மின்னலை விழுங்கிடுவாரு வேற அவரு. ஆமா. இப்ப யாரு அப்படின்னா மிரட்டல் முரளி வந்திருக்காப்புல. முதல்வர் விஜய். இதய முரளி அவர் இல்லையா? சரி. மிரட்டல் முரளி என்ன பண்ணிருக்காரு? ஆதாரம் ஆகிறீங்கல்ல, ஃபைல்ல தான் இருக்கு, எப்ப எடுப்போம் அப்படிங்கிறாரு. இப்பவே எடுங்கன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. இப்பவே எடுங்க, அதான் நம்மளும் சொல்றோம். எப்ப எடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒழுங்கா இருந்துவாங்க, இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி டோன்ல வருது இல்ல, மிரட்டுற மாதிரி இருக்குல்ல. அவங்க மிரட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க நடந்துக்கிறத பார்த்தா நமக்கு அப்படிதான் தோணுது. ஏவா வேலு பாராட்டுறாரு, சேகர் பாபு நீங்க உட்கார்ந்தாதான் முதல்வரை உட்காருவேங்கிற ரேஞ்சுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க சீமை நீங்க பாராட்டிக்கோங்க அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மிரட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் சரண்டர் ஆகிற மாதிரி தெரியுது. இதுல இவர் வேற இப்படி பண்றது. ஏவா வேலுக்கு சிங்கப்பூர் போயிட்டு இருந்தாலும் ஞாபகம் வரும்ல, சிகிச்சை எடுக்க போயிட்டு வந்தார்ல. அதனால மிரட்டல் முரளிங்கிற அவார்டை விஜய்க்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். குறிப்பா இந்த கார் கொடுத்த வார்த்தை நீ என்ன நினைக்கிறீங்கிறத கருத்துரு பயில சொன்னா தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க. நன்றி.